பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது விவஞ்சல் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம்ம கிளென்ஸ் சுத்திகரித்தல் என்பது குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீ இஸ்ரவேல் சந்ததியாரில் நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக என்று மோசேக்கு கட்டளையிடுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் பிரித்தெடுத்து சுத்திகரிக்கிறார் என்று நாம் அறிகிறோம். மட்டுமல்ல, கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தர் நமக்காக பாவ நிவர்த்தி செய்கிறார். எப்படி பாவ நிவர்த்தி செய்கிறார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறார். மட்டுமல்ல, என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும், என் பாவமறை என்னை சுத்திகரியும், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று தாவீது அரசன் கருதுகிறதை நாம் காண்கிறோம். மட்டுமல்ல, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் அசுத்தத்தோடைய முறைகேடும் இருக்கிறது. நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாதபடியினால் இனி என் உக்கிரம் உன்னில் ஆறித்தீரும் மட்டும் உன் அசுத்தம் நீங்க சுத்திகரிக்கப்பட மாட்டாய் என்று ஏசாயால் 24:13 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவன் நம்மை சுத்திகரித்தும் நாம் சுத்திகரிப்பை அங்கீகரியாமல் நம்ம இருக்கும்போது நாம் பழையபடி பன்றியை போல பாவச்சேற்றில் மூழ்கி எத்தனை தரம் சுத்திகரித்தாலும் பாவச்சேற்றில் விழுந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க முடியாது என்று அறிகிறோம். கர்த்தர் நம்மில் அவருடைய உக்கிரத்தையும் கோபாக்கினையையும் அவருடைய எரிச்சலின் அக்கறையையும் நம்மீது ஊற்றி நம்மை நிர்மூலமாக்கி நம்மை நாசம் பண்ணுகிறார் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் அன்புள்ளவர் தான். நாம் நிர்மூலமாகும் வரைக்கும் நம்மை விடார். எனவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் சுத்திகரிக்கப்படும்படிக்கு மனம் திரும்புதலை நாம் பெற்றுக்கொள்ளுவோமா? நாம் ஜபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, ஊழியம் செய்கிற எங்களை நீர் பரிசுத்தம் பண்ணுகிறீர். பாவ நிவர்த்தி நீ செய்து எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறீர் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீருமுடைய ஈசோப்பினால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் எங்களை சுத்திகரியும் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தாவே, வேதத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் சுத்திகரித்தும் பன்றியை போல பாவச்சேற்றில் விழுந்து கொண்டே இருந்தால் நீர் எங்களை சுத்திகரிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிகிறோம் தகப்பனை. என் தேவனாகிய கர்த்தாவே, வேதத்தின் சாபத்திற்கு எங்களை நீங்களாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.